பாண்டியன் ஸ்டோர் எப்பவும் தங்கமயில நான் இந்த வீட்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே கோமதி அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ ஒரு தவறு பண்ணிடுச்சு தான். அதுக்காக அந்த பொண்ண இந்த அளவுக்கு நீங்கலாம் தண்டிக்கணுமா சொல்லுன்றாங்க. அந்த பொண்ண மன்னிச்சு தான் விட்டுருங்கன்றாங்க. இங்க பாருங்க உங்ககிட்டலாம் யாருமே இது கேட்கல சரியா? உங்க வேலை என்னவோ அத பாருங்கன்றாங்க. அவ எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியும். சும்மா அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. அவ உள்ள சேர்த்தனா இன்னும் என்னென்ன பொய் சொல்லி யாரெல்லாம் ஏமாத்துவாளோ தெரியலன்றாங்க. அதாவது தங்கமயிலுக்காக ஆதரவா பேச வந்த எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. கடைசியில அப்பத்தா பேசலான்னுவாங்க. வேண்டாத்த இருக்கிற கோவத்துல கோமதி ஏதாச்சும் சொல்லிட்டு போறா விட்டுருக்கன்றாங்க. என்னடி சொல்லிட்டு போறா? அந்த பொண்ணு பார்க்க பாவமா இருக்கு. ஏதோ ஒரு தவறு பண்ணிடுச்சு நான் போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பத்தா வராங்க. உடனே உள்ளார அப்பத்தா போவாங்க. கோமதி மாப்பிள்ள உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கன்றாங்க. நீ நம்ம பேச வந்திருக்கன்றாங்க. இங்க பாரு கோமதி உன்னுடைய கோவம் புரியுது. அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணு நீ இந்த அளவுக்கு தண்டிக்கணுமா சொல்லுன்றாங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருக்கு. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளார சேர்த்துக்கோயான்றாங்க. அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்னம்மா பண்ணலாமா? உனக்கு எதுவும் தெரியாதும்மா. சும்மா நீ பேசிட்டு இருக்காதும்மா. கோவத்துல நான் உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டு போறேம்மாங்கிறது போன்றாங்க. ஏண்டி நீ என்ன வேணாலும் சொல்லு. அந்த பொண்ணை இப்படி தண்டிக்காத. பாவண்டி அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல கேட்கறதெல்லாம் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய அம்மா கிட்டே பயங்கர சண்டை போடுறாங்க கோமதி. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.